துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் யாருக்காக உங்களை மறந்தீர்கள் என்று தெரியுமா? உங்களிடம் அசாத்தியமான திறமைகளும் ஒரு கம்பீரமான ஆளுமையும் இருந்த போதிலும் நீங்கள் உங்களுடைய உண்மையான முகத்தையும் உங்களின் சுதந்திரத்தையும் யாருக்காகவோ மறைத்து கொண்டும் ஒரு போலி முகமூடியோடு வாழ பழகி கொண்டும் நீங்க இருந்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையின் கோபத்திற்கு ஆளாக கூடாது என்பதற்காகவா, அல்லது உங்களை சுற்றி உள்ள உறவினர்கள் உங்களை தவறாக பேசிவிடக்கூடாது என்பதற்காகவா? உங்களுடைய தனித்துவமான கருத்துக்களை வெளியில் சொன்னால் அங்கே சண்டை வந்துவிடும் என்று பயந்து கொண்டு உங்களின் அத்தனை புத்திசாலித்தனத்தையும் நீங்கள் உள்ளுக்குள் பூட்டி வைத்துக் கொண்டும் சில காலங்கள், குறிப்பிட்ட நாட்கள் நீங்கள் தனியாகவும் யாரிடமும் பேசவும் செய்யாமல் பழகவும் செய்யாமல் நீங்க எத்தனையோ நாட்கள் தனியாகவே இருந்திருப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அடுத்தவர்களின் மனநிலைக்கு ஏற்ப உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டதில் உங்களின் நிஜமான சுயத்தை நீங்கள் தொலைத்து விட்டிருந்திருப்பீங்க. இந்த ஒரு உலகத்திற்காக உங்களை நீங்களே மறைத்து கொண்டு வாழ்வது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை நீங்கள் தினமும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உணர்வ ஆரம்பிப்பீங்க. இது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள் போக போக உங்களுக்கு ஒரு சில உண்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய காதல் ஏன் தெரியுமா? இருபுறமும் சமமாக இல்லை. துலாம் ராசி என்றாலே சமநிலையை விரும்பக்கூடிய ஒரு நபர்கள். நீங்கள் கொடுக்கும் அன்பிற்கு நிகரான அன்பு உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது எப்போதுமே ஒரு நியாயம்தான். ஆனால் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் நீங்கள் காட்டிய அன்பு ஏன் உங்களுக்கு ஈக்குவலாக கிடைக்கவில்லை என்ற ஒரு ஏக்கம் உங்களுக்குள் இன்று வரைக்கும் ஒரு பெரிய குறைவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். நீங்கள் ஒருவருக்கு 100% பாசத்தை கொடுத்தால் உங்களிடம் இருந்து காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக அவர்கள் வெறும் ஒரு 10% போலி அன்பை மட்டுமே உங்களுக்கு திருப்பி தந்திருப்பாங்க. நீங்க மற்றவங்களின் உணர்வுகளுக்காக கொடுத்த முக்கியத்துவத்தில் ஒரு விழுக்காடு கூட அவர்கள் உங்களின் மனதிற்கு தந்திருக்க மாட்டாங்க. இந்த ஒரு அன்ஈக்குவல், இருவருக்கும் சமமான புரிதல் இல்லாமல் போனதால் ஒரு கட்டத்தில் விரக்தியின் உச்சத்திற்கு கொண்டு சென்று இந்த ஒரு உலகத்தில் உண்மையான அன்பிற்கு மதிப்பே இல்லை என்று கசப்பான தத்துவத்தை உலகம் உங்களுக்கு நிச்சயமாக தேடியும் கொடுத்திருக்கும். சூழ்நிலையின் சதியாலுமே மனிதர்களின் சுயநலத்தாலும் உங்களின் கடந்த காலத்தில் நீங்கள் முற்றிலும் தனித்து விடப்பட்ட ஒரு காலகட்டமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கும். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்த போது உங்களை சுற்றி இருந்த அத்தனை பேரும் ஓடி ஒளிந்திருப்பாங்க. நீங்கள் ஒற்றை ஆளாக நின்று அந்த பெரிய போரை எதிர்கொண்டும் வாழ்க்கையில வாழ்ந்திருப்பீங்க. அப்படி நீங்கள் அனாதையாக நின்று தவித்த போதிலும் இந்த ஒரு உலகம் உங்களை வந்து தேற்றுவதற்கு பதிலாக நீ செய்த தவற்றால் தான் உனக்கு இந்த நிலைமையானது ஏற்பட்டு என்று ஒட்டுமொத்தமான எல்லா பழியையும் உங்களின் மீது தூக்கி எறிந்திருப்பாங்க. நீங்க நிரபராதி, நீங்கள் யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லை என்று உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அது உங்களுக்கு மட்டும் தெரிந்து என்ன செய்ய? இந்த உலகம் உங்களை நோக்கி வீசிய அந்த பழிச்சொற்கள் உங்களின் தூக்கத்தை தொலைக்க வைத்திருக்கும். நீங்க அதை தனியாக அனாதையை விட அந்த பழியானது உங்களை மிக ஆழமாகவே பாதித்திருக்கும். ஆனால் இப்படியெல்லாம் அவர்கள் பேசுவார்கள் என்று ஒருபோது கூட நீங்க நினைத்திருக்க மாட்டீங்க. அப்படி அவர்கள் செய்த சில செயல்கள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். உங்களை யாராவது உடல் ரீதியாக அடித்திருந்தால் கூட நீங்கள் அதனை மறந்தும் வாழக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் உங்களுடைய கடந்த காலத்தில் உங்களுக்கு மிக நெருக்கமான ஒரு நபர் உங்களின் மனதை உடைப்பதற்காகவோ உங்களை பார்த்து சொன்ன அந்த ஒரே ஒரு குறிப்பிட்ட வாக்கியம் இன்றும் உங்களுடைய மனதில் அப்படியே பதிந்து கொண்டேதாங்க இருக்கும். அது உங்களுடைய மனதை விட்டு நகலாமல் அதே ஒரு இடத்தில் இன்னமும் பதிந்து கொண்டு உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். உங்களின் தகுதியை கேலி செய்தோ, உங்களின் நேர்மையை குத்தியோ, அல்லது உன்னால் என் வாழ்க்கையை பாழாக போய்விட்டது என்று உங்களின் தியாகங்களை இழிவுபடுத்தியோ சொல்லப்பட்ட அந்த ஒரு வாக்கியங்கள் அந்த ஒரு நெஞ்சில் ஒரு ஆறாத வடுவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். எத்தனையோ வருடங்கள் கடந்துவிட்ட பிறகும் இன்னும் நீங்கள் தனியாக இருக்கும்போது அந்த ஒரு வாக்கியம் உங்களுடைய காதுகளில் அப்படி எதிரொலிக்கவும் ஆரம்பிக்கும். இது நம்பிக்கை துரோகங்கள் நீங்கள் தான் செய்தீர்கள் என்று கூறியிருப்பாங்க. காதல் வாழ்க்கையிலும் இந்த ஒரு வார்த்தைகளானது இதுவரைக்கும் உங்களுடைய காதுகளில் கேட்டிருக்கும். அந்த ஒரு வார்த்தை தாங்க உங்களுடைய மனிதர்களை பார்ப்பதற்கே பயப்பட வைத்திருக்கும். யாரிடமும் நம்ம இனிமே பழகக்கூடாது, பழகினாலும் ஒரு லிமிட்டோட இருக்க வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குன்னு சில விஷயங்களை நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை போக போக நீங்க புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நான் இதுவரை கூறியது சரியா இல்லையா பொய்யா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவித்தால் மிகவும் நல்லதாக இருக்கும். எனவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே நல்லதாகவே நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்கும்.
நண்பர்களை பற்றிய புரிதலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். இதிலும் தாழ்வு மனப்பான்மை இன்றி நீங்கள் செயல்பட வேண்டும். நம்மளை கௌரவ குறைச்சலாக பார்ப்பார்கள். அவர்கள் நம்மளை மேலே வைத்து பார்ப்பார்கள். நம்ம இந்த ஒரு ஆடையைத்தான் அணிந்து போக வேண்டும், நகையைத்தான் அணிந்து போக வேண்டும் என்று உங்களுடைய மனதிற்குள் இருந்த எல்லா விதமான குழப்பங்களையும் நீங்கள் முதலில் தூக்கி எறிந்துவிட வேண்டும். மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை தவிர்த்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு பாடங்களையும் நல்ல ஒரு விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையானது உங்களுக்கு தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். கலைத்துறைகளில் கவனத்தை செலுத்தினால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். மனதில் புதுவிதமான எண்ணங்கள் ஆனது மலரவும் ஆரம்பிக்கும். நெருக்கமானவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. கால்நடை விஷயங்களில் தெளிவுகள் ஏற்பட்டு வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படியும் நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய உழைப்பிற்கும் தகுந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் கிடைக்காமல் நீங்கள் ஒரு சாதாரண இடத்தில் முடங்கி கிடந்த காலங்கள் இத்துடன் முடிவடைய போகிறது. உங்களின் கரியரையும் வாழ்க்கையையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்காக நீங்கள் கனவிலும் நினைக்காத ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத வாய்ப்பு இப்போது உங்களை தேடி உங்களுடைய கதவை தட்டவும் போகிறது. அது ஒரு வெளிநாட்டு பயணத்திற்கான அழைப்பாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தில் இருந்து வரக்கூடிய உயர் பதவிக்கான வாய்ப்பாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்கவும் செய்யும். வியாபாரிகளுக்கு ஒரு வாழ்நாளை மாற்றக்கூடிய மிகப்பெரிய புதிய ஒப்பந்தங்களாகவும் அது நிச்சயமாக இருக்கும். இந்த வாய்ப்பை உங்களின் அசாத்திய நீதி உணர்வோடு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும் போது உங்களின் ஒட்டுமொத்த பொருளாதார நிலைமையும் அசைக்க முடியாத ஒரு உச்சத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். துலாம் ராசிக்கு எப்போதும் 2 மாறுபட்ட சிந்தனைகள் எப்போதுமே ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அதனாலேயே ஒரு தீர்க்கமான முடிவை எடுப்பதில் உங்களுக்குள்ள எப்போதுமே ஒரு தயக்கமானது இருந்து கொண்டே இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த சில முடிவுகள் தோல்வியில் முடிந்ததால் புதிய முடிவுகளை எடுக்க நீங்கள் பயந்தும் போயிருப்பீங்க. ஆனால் இப்போது உங்களின் கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் நீங்கள் சமீபத்தில் எடுத்த அல்லது இனி எடுக்கப் போகும் ஒரு முக்கியமான முடிவு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை தரப்போகிறது. அது தொழில் மாற்றமாக இருக்கட்டும், சொத்து வாங்குவதாக இருக்கட்டும், அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த முடிவாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். நீங்கள் போட்ட கணக்குகள் அனைத்தும் இப்போது 100% துல்லியமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலிக்க ஆரம்பிக்கும். நீங்க எடுத்த முடிவின் தீர்க்கமான பலனும் உங்களை இழிவாக பேசிய மனிதர்கள் முன்னிலையில் உங்களை ஒரு வெற்றியாளராக காட்டவும் போகிறது. அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே போக போக நீங்க தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. கையில் காசு இருக்கும்போது மனதில் நிம்மதி இருப்பது கிடையாது, மனதில் நிம்மதி இருக்கும்போது கையில் காசு இருப்பதில்லை என்ற ஒரு தத்தளிக்கும் நிலையிலேயே இத்தனை காலங்கள் நீங்கள் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பணமும் மன மகிழ்ச்சியும் இரண்டும் ஒன்றாக இணைந்து உங்களை தேடி வரப்போகிறது. புதிய வருமான வழிகள் அடுக்கடுக்காக உங்களுடைய வாழ்க்கைக்குள் உருவாகி உங்களின் பொருளாதார நிலைமை அசைக்க முடியாத ஒரு உச்சத்தை இனிமே வரக்கூடிய நாட்களில் எட்ட ஆரம்பிக்கும். அதே ஒரு நேரத்தில் குடும்பத்திலும் உறவுகளிலும் நிம்மதி பிறப்பதால் உங்களுடைய மனமானது எப்போதும் ஒரு குதூகலமான சூழ்நிலையில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். கடன்கள் அனைத்தும் அடைபட்டு கைகளில் பணப்புழப்பங்கள் தாராளமாக விளையாடுவதால் உங்களின் பொருளாதார பலமும் உங்களின் முகத்தில் இருக்கவும் ஆரம்பிக்கும். அந்த உண்மையான புன்னகையும் உங்களை சுற்றியுள்ள அத்தனை பேரையும் வியந்து பார்க்க வைக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக அமைகிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும். இதில் ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரம்மாண்டமான வெற்றியை தரப்போகிறது. அது தொழில் மாற்றமாக இருக்கட்டும், சொத்து வாங்குவதாக இருக்கட்டும், அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த முடிவாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். நீங்கள் போட்ட கணக்குகள் அனைத்தும் இப்போது 100% துல்லியமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலிக்க ஆரம்பிக்கும். நீங்க எடுத்த முடிவின் தீர்க்கமான பலனும் உங்களை இழிவாக பேசிய மனிதர்கள் முன்னிலையில் உங்களை ஒரு வெற்றியாளராக காட்டவும் போகிறது. அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே போக போக நீங்க தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. கையில் காசு இருக்கும்போது மனதில் நிம்மதி இருப்பது கிடையாது, மனதில் நிம்மதி இருக்கும்போது கையில் காசு இருப்பதில்லை என்ற ஒரு தத்தளிக்கும் நிலையிலேயே இத்தனை காலங்கள் நீங்கள் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பணமும் மன மகிழ்ச்சியும் இரண்டும் ஒன்றாக இணைந்து உங்களை தேடி வரப்போகிறது.
புதிய வருமான வழிகள் அடுக்கடுக்காக உங்களுடைய வாழ்க்கைக்குள் உருவாகி உங்களின் பொருளாதார நிலைமை அசைக்க முடியாத ஒரு உச்சத்தை இனிமே வரக்கூடிய நாட்களில் எட்ட ஆரம்பிக்கும். அதே ஒரு நேரத்தில் குடும்பத்திலும் உறவுகளிலும் நிம்மதி பிறப்பதால் உங்களுடைய மனமானது எப்போதும் ஒரு குதூகலமான சூழ்நிலையில் எப்பொழுதுமே இருந்து கொண்டேதாங்க இருக்கும். கடன்கள் அனைத்தும் அடைபட்டு கைகளில் பணப்புழப்பங்கள் தாராளமாக விளையாடுவதால் உங்களின் பொருளாதார பலமும் உங்களின் முகத்தில் இருக்கவும் ஆரம்பிக்கும். அந்த உண்மையான புன்னகையும் உங்களை சுற்றியுள்ள அத்தனை பேரறியும் அத்தனை பேரையும் வியந்து பார்க்க வைக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக அமைகிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து